பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதன்கிழமை பிப்ரவரி 14ஆம் தேதியிலிருந்து நமக்கு லென்த் காலங்கள் ஆரம்பமாகி மார்ச் மாதம் 31ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பண்டிகையான ஈஸ்டர் தினத்தோடு முடிவடைகிறது. லென்த் காலம் என்பது தேவனுடைய அன்பை தியானிக்கவும் அவருடைய பாடுகளை நினைவு கூறவும் நாம் தேவன் விரும்புகின்றபடி வாழ்கின்றோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்தும் ஒரு காலமாக நாம் கைக்கொள்ள வேண்டிய, நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய பல காரியங்களை தியானிக்கின்ற விசேஷித்த நாட்கள்தான் இந்த லென்த் நாட்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாயிரு. ஒன்றிலும் அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் நீ இரட்சித்துக் கொள்ளுவாய். மேலும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்: அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். எனக்கன்பானவர்களே, தேவனுடைய உந்துதலினாலும் அவருடைய மகா பெரிதான கிருபையின் வழி நடத்துதலின்படியும் இந்த லென்த் நாட்களில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர மீதமுள்ள 40 நாட்களும் ஆவியின் கனிகள், நம்மில் இருக்க வேண்டிய நற்குணங்கள், மேலும் நம்மில் இருக்கக்கூடாத தீய குணங்கள் என்ன என்பதை குறித்து 40 days லைஃப் சேஞ்சிங் 40 தாட்ஸ், 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் இந்த 40 நாட்களும் ஒவ்வொரு குணமாக நாம் தியானித்து தேவன் விரும்புகிறபடி ஆவியின் கனி நிறைந்தவர்களாய் நம்மில் காணப்படும் தேவையில்லாத குணங்களை மாற்றிக்கொண்டு நற்குணங்கள் நிறைந்தவர்களாய் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கிறிஸ்துவின் சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்கிற வசனத்தின்படி நாம் நம்முடைய எல்லா குணங்களிலும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய எண்ணங்களிலே இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் வெளிப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எனக்கன்பானவர்களே, இந்த லென்த் காலத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் இவைகளை தியானித்து தேவன் நமக்கு கற்றுத்தரும் காரியங்களை உண்மையாய் கற்றுக்கொள்ளவும் அவைகளை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் தேவனுடைய கிருபைகளுக்காக நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்முடைய பிரயாசங்களை பார்க்கின்ற தேவன் நம்முடைய அர்ப்பணிப்பிலே நிலைத்திருக்க நமக்கு துணை செய்வார். நிச்சயமாகவே நம்முடைய உத்தமத்தை பார்க்கின்ற தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்து அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக கடைசி கால எழுப்புதலிலே நம்மை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கன்பானவர்களே, இந்த லென்த் காலம் ஒரு இனிமையான காலம், ஒரு வசந்த காலம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை கொண்டு வருகிற ஒரு காலம். நம்முடைய குணத்திலே, எண்ணத்திலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய பேச்சிலே. அதில் அந்த 40 நாட்கள் நம்ம கேட்க போகிற, தியானிக்க போகிற நம்முடைய குணங்களை குறித்து தியானிப்போம், செயலிலே கொண்டு வருவோம், சிலுவை நாதரை உயர்த்துவோம், பரலோகத்தின் மகிமையான நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்விலே அது பலனாக ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து கொண்டு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தருடைய கருத்தை நாங்கள் வைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க.
இந்த வார்த்தைகளை தியானிக்க, அதன்படி யோசிக்க, செயல்பட அவருடைய மனதை, சிந்தையை பக்குவப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன். ஆவியானவர் தாமே அவர்களை செமையான பாதையில நடத்துங்க. அப்பா, நீ சொன்னீர், நான் அவர்களை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவேன். கர்த்தர் தாமே ஜீவ தண்ணீரண்டை நடத்தி மேய்த்து அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறதை போல அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற மனதிற்கு ஒவ்வொரு கண்ணீரையும் ஆனந்த களிப்பாக மாற்றுங்கப்பா. சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபை தாங்க. ஆமென், ஆமென்.